இல்லாமல் அட்டமாதிபதியாகவே 6ஆம் அதிபதியாகவே அந்த ஜாதகம் வழிநடத்தப்படும்னு சொல்கிறதுல இந்த இடத்துல மேஷ லக்னத்துக்கு வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, அண்ணா, மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் அரைப்பாவராகி 6th ஹவுஸில் உச்சம் பெற்ற புதனின் வீட்டில் இருக்கும் ஹை கிளாஸ் ஜாதகம். பட் மெர்க்குரி அண்ட் மாஸ் இஸ் த enemy, right? Usually, if 6th, 8th house lord sits in Luckna, they have some problem, you said. But what about power Luckna lord itself in those houses? Thank you. Okay, என்ன கேட்குறீங்க அப்படின்னா, மேஷ லக்னத்துக்கு உச்ச புதனுடைய வீட்டில் லக்னாதிபதி இருந்தால் நல்லதுன்னு சொன்னீங்க. ஆனால் உச்சனோடு சேர்ந்து இருக்கணும். ஓகே, நீங்கள் சொல்லியிருக்கிறது என்னன்னாக்கா உச்சனுடைய வீட்டில் இருக்கிறது நல்லது. மேஷ லக்னத்துக்கு புதன் உச்சமாக ஆகக்கூடாதுங்க. உச்சமாக ஆயிட்டாரு அப்படின்னா அவரை விட லக்னாதிபதி அதிக பலமாக இருக்கணும். ஓகே, ஒரு உதாரணத்துக்கு எப்படி, மேஷ லக்னத்துக்கு புதன் உச்சமாயிட்டாரு, இந்த இடத்துல அதனை சமாளிக்கக்கூடிய அமைப்புகளில் லக்னம் பலமாக வந்துடணும், லக்னாதிபதி மிக பலமாக வந்துடணும். இல்லைன்னா அவர் நோயாளிங்க. ஏன்னா 6ஆம் பாவகம் அதிகமாக செயல்பட ஆரம்பிச்சிருது. இதில் இன்னொரு விஷயம் கேட்குறீங்க, அதே மேஷ லக்னத்துக்கு உச்ச புதனுடைய கன்னி வீட்டில் புதனும் இருக்கிறாரு, செவ்வாயும் இருக்கிறாருனாக்கா அவர் கடுமையான நோயாளியாக வந்துடுவாருங்க லக்னம் கெட்டு போணுச்சுன்னா. ஏன்னா 6, 8ஆம் பாவகங்கள் 6ஆம் பாவகத்திலேருந்து செயல்படுது. இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதி இல்லைன்ற சில இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன். சில லக்னங்களுக்கு லக்னாதிபதி இல்லாமல் அட்டமாதிபதியாகவே 6ஆம் அதிபதியாகவே அந்த ஜாதகம் வழிநடத்தப்படும்னு சொல்கிறதுல இந்த இடத்துல மேஷ லக்னத்துக்கு உச்சனோடு இணைந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் செய்வார், லக்ன சுபத்துவம் இல்லாத நிலையில். அப்போ இதை எப்படிங்க சரி பண்ணுறது? லக்னாதிபதி உச்ச புதனுடைய மிதுன வீட்டில் 3ல் மறைஞ்சிருக்கிறது சிறப்புங்க, ரொம்ப பெரிய நல்ல விஷயம். அதுக்கு அடுத்த நிலையாக லக்னம் சுபத்துவமாக வந்துடணும், லக்னாதிபதி கூடுதல் சுபநிலையில் வந்துடணும். ஒரு பௌர்ணமி சந்திரன் லக்னத்தில் இருக்கிறாருங்க, தனுசுலேருந்து லக்னத்தை குரு பார்க்குறாருங்க, கூடவே லக்னாதிபதியை குரு பார்க்குறாருங்க. அப்போ 2 சுபத்துவ நிலை வந்துடுது. லக்னாதிபதி கிட்டத்தட்ட இல்லை லக்ன அமைப்புகள் ஓரளவுக்கு நல்ல தன்மையில் வந்துடுது என்ற பட்சத்தில் மட்டுமே நோய் இல்லாத உடல் இருக்கும். இந்த இடத்துல நோய் வந்துடுங்க. மேஷ லக்னக்காரங்களுக்கு புதன் உச்சமாக இருந்தாலே, லக்னாதிபதி பலவீனமாக இருந்தாலே அது நோயாளியுடைய ஜாதகம் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு பார்த்துடலாம். அப்போது உயர்நிலை ஜாதகமாக இருக்க என்ன பண்ணணும், புதனுக்கும் சுபத்துவ நிலை வேணும். 6ஆம் பாவகத்தினுடைய குறுக்கு வழியில் அவர் சம்பாதிச்சுக்கிட்டு பெரிய ஆளாக இருப்பார். அதே நேரத்தில் லக்னாதிபதியும் மாட்டிக்காத நிலைமையில் தகுதியான நிலைமையில் இருக்கிற மாதிரியாக இருந்தார் அப்படின்னா இந்த இடத்துல அந்த லக்னம் உயர்வான லக்னம்னு வரும், அந்த ஜாதகர் உயர்வான லக்னம்னு வருவார். ஆனால் இந்த மாதிரியான அமைப்புகளில் மிக கவனமாக, அப்போ கோடிகளில் சம்பாதிக்கிறவங்க, இந்த ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறவங்களாம் இந்த அமைப்புகள் தான் இருக்கும். ஆமாம், கூடுதலாக 12ஆம் பாவக அமைப்பெல்லாம் இன்னும் சுபத்துவ அமைப்பு அப்படி இப்படின்னு வரும். ஆனால் புதன் உச்சமாகி கூடவே இவர் இருக்கிறது, செவ்வாய் இருக்கிறது, 6, 8ஆம் அதிபதிகளுடைய தொடர்பு 6ஆம் பாவகம் செயல்பட போது 12ஆம் இடத்தை பாபத்துவப்படுத்தி உங்களை கொண்டு அடைக்க போகிறாருன்னு வந்துடும். இது சற்று ரிஸ்கான அமைப்பு தான். சரிங்களா? வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.